Hi guys, welcome back to my vlog. Finally நான் இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு வந்துட்டேன். நவ் ஐ மீன் பியூட்டிஃபுல் அறந்தாங்கி. ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஹோம்க்கு அந்த ஃபீலிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆஃப்டர் எ லாங் டைம் நம்ம ஊர் சாப்பாடு, அது இல்லாமல் வந்து ஃபேமிலி டைம், பீஸ்ஃபுல் வில்லேஜ் வைப், எவ்ரி திங் ஃபீல்ஸ் ஸோ கம்ஃபர்ட்டிங். ஸோ டுடே vlog is all about my kitchen grocery restocking in my new home here in India. நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமியார்கிட்ட வந்து சொல்லிட்டோம். ஸோ வந்து அவங்க பார்த்திங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து கிச்சன் கப்போர்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். 2 நாளாக பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மாமியார் வீட்டில் தான் வந்து ஃபுல் வந்து சாப்பாடு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி சூப்பர் மார்க்கெட்டில் போய் நான் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம கிச்சன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இல்லைங்களா. ஸோ டுடே வி பாட் ஆல் த எசென்சியல் க்ரோசரி ஐட்டம்ஸ் ஃபார் மை டெய்லி குக்கிங். எப்போவுமே நம்ம சவுதியில் நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு சடனாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா. ஐயோ இது என்னடா இவ்வளோ ரேட் இருக்குது, அது என்னடா அவ்வளோ ரேட் இருக்குமே அப்படின்னு தோணும். எனக்கு அந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆனது. நான் வந்து சவுதியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 10 ரியால் 5 ரியால்ன்றப்போ அங்கே வந்து சீப்பாக இருக்கும். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 100 ரூபா செலவு பண்ணும்போதே பார்த்திங்க ஐயோ 100 ரூபாவா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனது. நான் பார்த்திங்க அப்படின்னா திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து குவான்டிட்டி எடுத்திருக்கேன். எல்லாமே 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன். பருப்புலாம் பார்த்திங்க அப்படின்னா 1/2 kg மட்டும் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். இதுக்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேட் வந்து 3500 rupees வந்துடுச்சு. விலைவாசி எங்கே போய்கிட்டு இருக்குன்னே தெரியலங்க இந்தியாவில் எனக்கு. மேபி இங்கே வாங்குறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் வந்து சவுதியிலே வாங்கிட்டு வந்து இங்கே வந்து வாங்கும்போது எனக்கு வந்து ஃபீல் ஆனது வந்து இங்கே தான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சவுதியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். எக்ஸப்ட் இந்த கண்டெய்னர் பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 kg கிட்ட வந்து பிடிக்கும். இந்த கிளாஸ் கண்டெய்னரில் பார்த்திங்க அப்படின்னா பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். 2 கண்டெய்னர் மட்டும் வந்து அப்படியே எம்டியாக வந்து விட்டுருக்கேன். எங்கள் மாமியார் பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து ஆயில் புல் அவுட். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் காண்டிமெண்ட் செட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வச்சுருக்கேன். நான் வாங்கிட்டு வந்த எல்லா மசாலா ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர் தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சாம்பார் பொடி, இது எல்லாமே வாங்கிட்டு வந்தது எல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த கிளாஸ் கண்டெய்னர் பார்த்திங்க அப்படின்னா வந்து சவுதியில் உள்ள 5 ரியால் ஷாப்பில் தான் வந்து வாங்கினது. ரியாத்தில் உள்ள 5 ரியால் ஷாப்பில் தான் வந்து நான் வாங்கினது. பட் வந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். நான் 2 இயர்க்கு பிஃபோரே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ் தாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எப்போ புதுசாக வந்து வீடு கட்டணுமோ அப்போவே பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பழசெல்லாம் தூக்கி வந்து ஓரம் கட்டியாச்சு. புதுசாக பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் கண்டெய்னர், செராமிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ டெம்பரரியாக மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 SS மட்டும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து கொட்டி வச்சுருக்கேன். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா சடன் பிளான்ங்க என்னுடைய வெக்கேஷன். ஸோ அதிகமாக திங்ஸ்லாம் வந்து எதுவுமே வாங்கலை. நான் பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து வெக்கேஷன் வரும்போது ஒவ்வொன்றும் வந்து புதுசாக வந்து எதாவது வாங்கிட்டு வருவேன் வீட்டுக்கு. இந்த டைம் வந்து ஒன்றுமே வாங்கலை. எக்ஸப்ட் இந்த ஒன்று தாங்க வந்து நான் ரியாத்தில் வந்து வாங்கிட்டு வந்தது, இந்த சோப் டிஸ்பென்சர். அதை தாங்க வந்து எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.